அந்த அல் குர்ஆன் இறங்கிய மாதம் தான் அன்பார்ந்தவர்களே ரமதானுடைய மாதம். அப்ப ரமதானுடைய மாதம் எங்களிடம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுத்த வெளிப்பட்ட நல்ல மாற்றங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்த வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மற்றவர்களை நோக்கியே எப்பொழுதுமே நாங்கள் கை நீட்டக்கூடியவர்களாக இல்லாமல் அவர் மாற வேண்டும், இவர் மாற வேண்டும், அப்படி மாறினால் எல்லாம் இப்படி மாறினால் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் நான் மாற வேண்டும், என்னில் இருக்கக்கூடிய குறைகள் மாற வேண்டும். ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாகவே மனிதனை பொறுத்தவரையிலே மனிதர்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற பொழுதோ மனிதன் என்ற வகையிலே சில பல பிரச்சினைகளையும் பல்வேறுபட்ட சிக்கல்களையும் முகங்கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையில் எப்பொழுதுமே மனிதர்கள் என்ன செய்வார்கள்? மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், மாற்றங்கள் நடக்க வேண்டும், நல்ல மாற்றங்களாக அவைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு பெற்றோரை பொறுத்தவரையிலே தனது பிள்ளைகளிடத்திலே நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், அவர்கள் சாலிஹான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே போன்று ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலையிலே நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், ஆசிரியர்கள் பிள்ளைகள் மாற வேண்டும் என்று விரும்புவார்கள், பிள்ளைகள் ஆசிரியர்கள் மாற வேண்டும், நிர்வாகம் மாற வேண்டும், அந்த பாடசாலையுடைய அந்த கட்டமைப்புகளிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். இப்படி சமூகத்திலே எல்லா தரப்பினர்களும் ஏதாவது ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருப்பார்கள். அடிக்கடி பேசிக்கொள்வார்கள், சமூகத்திலே பல குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இவற்றிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், இவை மாற வேண்டும், இப்படிப்பட்ட மோசமானவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் சமூகத்திலே நல்லவர்களாக மாற்றம் பெற வேண்டும், நல்ல நிலைகளிலே அவர்கள் மாற வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? அடிக்கடி பேசிக்கொள்வார்கள். கணவன் மனைவியிலே மாற்றத்தை எதிர்பார்ப்பார், மனைவி கணவன் மாற வேண்டும் என்று சில விஷயங்களிலே அவர்களே நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி மனைவி எதிர்பார்ப்பால். இப்படி மாற்றத்தை நாங்கள் தொடர்ந்தும் என்ன செய்கின்றோம்? சமூக மட்டத்திலே எல்லா மட்டங்களிலும் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாற்றங்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மற்றவர்கள் மாற வேண்டும் என்று விரும்புவார்கள். தன்னிலே மாற்றம் ஏற்பட வேண்டும்,
தான் திருந்த வேண்டும், தன்னிலே சிறந்த நல்ல பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று யோசிப்பதை விட மற்றவர்களை நோக்கி என்ன செய்வார்கள்? விரலை நீட்டுவார்கள். அவர் மாற வேண்டும், இவர் மாற வேண்டும், அவர் மாறினால் ஊர் சரி வந்துடும், இவர்கள் மாறினால் பாடசாலை சரி வந்துடும், அவர் மாறினால் இந்த பிள்ளை திருந்தினால் எனது குடும்பம் சரி வந்துடும், இப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்வார்கள்? ஒருவர் இன்னொருவரை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு என்ன செய்வார்கள்? மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நாடியார்களே, நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதம் மாற்றங்களுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த மாதமும் எங்களிடத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது, மாற்றங்களை எதிர்பார்க்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டு மற்றவர்கள் மாற வேண்டும் என்று மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், மற்றவர்களிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், உண்மையிலேயே ரமலான் எங்களிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்று அர்த்தமாகிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் முதலாவதாக எங்களிலிருந்து மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும். நான் மாற வேண்டும், என்னில் இருக்கக்கூடிய பிழைகளை நான் இனம் காண வேண்டும். இனம் கண்டு நான் மாறுகின்ற பொழுது, ஒவ்வொரு தனி மனிதனும் மாறுகின்ற பொழுது சமுதாயம் அதாவது இயல்பாகவே மாறிவிடும், நல்ல நிலைக்கு சமுதாயம் ஆகிவிடும் என்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும், நல்ல மாற்றங்கள் அவர்களை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட ஆயத்தங்களை அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கின்றான், பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பு, இந்த நோன்பு எதற்காக வேண்டி விதியாக்கப்பட்டது என்ற அந்த தலையாய நோக்கம், இந்த நோன்பின் மூலமாக இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிரதானமான நோக்கத்தை நாங்கள் ரமலான் தொடங்குவதற்கு முன்னால் இருந்தே கேட்க ஆரம்பித்திருப்போம். ரமலான் தொடங்குவதற்கு முன்னால் இருந்தே நாங்கள் கேட்க ஆரம்பித்திருப்போம். சூரத்துல் பக்ராவுடைய 183வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்ற இந்த வசனத்தை எங்களிலே அறியாதவர்கள் சொற்ப பேராகத்தான் இருப்பார்கள். அறியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். எல்லோருக்கும் இந்த நோன்பினுடைய தாற்பயம் தெரியும். இந்த நோன்பின் மூலமாக இஸ்லாம் எங்களுக்கு எதிர்பார்ப்பது தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த இறையச்சம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மாற்றத்தை, எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோமா என்பதுதான் இன்று எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தக்வா தக்வா என்று சொல்லி வாய்க்கு 4 தடவை சொல்லிக் கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது அன்பார்ந்தவர்களே. தக்வா என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை நோக்கி சைக்கினை செய்து சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்திலே தக்வா வர வேண்டும், இறையச்சம் வர வேண்டும், அந்த நல்ல மாற்றம் எங்களிடத்திலே வர வேண்டும். அதுதான் இந்த ரமலானுடைய தலையாய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தக்வா என்று சொன்னால் என்ன? அல்லாஹு தஆலாவை பற்றிய பயம், அவனை பற்றிய அச்சம், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு, உள்ளுணர்வு, அந்த உணர்வை நாங்கள் வளர்த்துக் கொள்வது, அந்த உணர்வை நாங்கள் எப்பொழுதுமே எங்களது வாழ்க்கையிலே கொண்டு வருவதுதான் இந்த ரமலானுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நல்ல மாற்றம் எங்களிடத்திலே வந்துவிடும் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, ரமலான் முடிந்த கையோடு தக்வா இல்லாமல் போகாது. ரமலான் முடிந்ததோடு தக்வா இல்லாமல் போகாது. தக்வா என்பது எப்பொழுதும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும், நோன்புக்கு மாத்திரமல்ல தக்வா, எல்லா அமல்களின் போதும், எல்லா நிலைகளின் போதும், அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும், அவன் தனிமையில் இருந்தாலும், குடும்பத்தோடு இருந்தாலும், சமுதாயத்திலே இருந்தாலும், இன்னும் பிற வேலைகளில் இருந்தாலும், என்ன நிலைமையில் இருந்தாலும் கூட அவனுக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின்
அடியார்களே, இந்த இறையச்சத்தை சரியான முறையிலே ஒரு முஸ்லிம் தனது உள்ளத்துக்குள்ளே வரவழைத்துக் கொள்வான் என்று சொன்னால், ஒரு சரியான முறையிலே இந்த இறையச்சத்தை அவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், அந்த நல்ல மாற்றத்தை தன்னிலே கொண்டு வருவான் என்று சொன்னால், அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அவனுடைய வாழ்க்கை மிக ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். என்ன காரணம் என்று கேட்டால், அவன் இந்த உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் அவனுடைய அமல்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய நாட்டம் எல்லாம் அவன் அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹுடைய திருப்தி எனக்கு முக்கியம், அல்லாஹுவை நான் திருப்திப்படுத்தியாக வேண்டும், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உள்ளுணர்வை அவன் வளர்த்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அவனிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். என்பாந்தவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் யாராக இருந்தாலும், எந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் உயர்ந்த பல அந்தஸ்துக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது சாதாரண வேலைகளை தொழில்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் எங்களிலே இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இந்த இறையச்சத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்கின்ற பொழுது, இந்த இறையச்சத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, இந்த இறையச்சம் எங்களிலே எங்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மிகவுமே ஒரு செழிப்பான, மிகவுமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இந்த ரமதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை நாங்கள் தலையாய மாற்றமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது தொடர்பாக அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 131ஆம் வசனத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது, வலகது வஸ்ஸைனல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும், உங்களுக்கு முன்னிருந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் வசியத்தாக சொன்ன ஒரு விஷயம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? நாங்கள் வசியத்தாக சொன்ன ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாங்கள் வசியத்தாக சொன்ன ஒரு விஷயம் இருக்கின்றது. அதுதான் அனித்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நாங்கள் பயந்து கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய பயம் எனக்கு இருக்கின்றது என்று சொன்னால், நான் எந்த நிலையிலும் வழி தவற மாட்டேன், எந்த நிலையிலும் என்னை ஷைத்தான் ஆட்கொள்ள மாட்டான், ஷைத்தானுடைய பிடியிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்ளலாம் என்ற அந்த ஒரு மனோநிலையை ஒரு மனிதன், அதாவது அந்த இறையச்சத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கும் சொன்ன ஒரு வசியத்து என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். தொடர்ந்து சொல்லுகின்றான், வ இன் தக்ஃபுரு, நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய இந்த உபதேசத்தை, அல்லாஹ்வுடைய இந்த வசியத்தை நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால், ஃப இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ்வுக்கு வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நீங்கள் இதை நிராகரிச்சா அல்லாஹ்வுக்கு எதுவுமே குறைஞ்சு விட போறதில்லை. வ கான அல்லாஹு கனியன் ஹமீதா, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களிலே எந்த ஒரு தேவையும் இல்லாதவனாகவும் அவன் புகழுக்குரியவனாகவும் அவன் இருக்கின்றான். நீங்கள் தக்வாவுடையவர்களாக இருந்தீர்கள், தக்வாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், தக்வாவுடையவர்களாக நீங்கள் இருக்கவில்லை என்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட போவதில்லை, அவனுக்கு அவனுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்பட போவதில்லை என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப இந்த தக்வா என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வசியத்தாக, எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கும் வசியத்தாக சொன்ன ஒரு விஷயம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய நல்ல மாற்றம் எங்களுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய தேவையில்லை, அவர் மாற வேண்டும், இவர் மாற வேண்டும், அவரிலே நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும், இவரிலே நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் இன்னொருவரை அதாவது கண்காணிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் தான் நினைக்க வேண்டும், என்னை அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், என்னை அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உயர்வான எண்ணம் வருகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. எனவேதான் நாங்கள் இந்த தக்வாவுடைய விஷயத்திலே மிக தெளிவாக இருந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று இந்த ரமதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே, ரமதான் இந்த மாற்றத்துக்கான மாதம் என்ற அடிப்படையிலே இந்த ரமதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு அம்சம். அது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தூய எண்ணம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்ற அந்த தூய எண்ணம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தூய எண்ணத்தை எங்களிடத்திலே இந்த ரமதான் ஏற்படுத்துகின்றது. இந்த நோன்பு நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பின் மூலமாக நாங்கள் என்ன செய்கின்றோம்,
பிடிக்கின்றோம், அல்லாஹுக்காக என்ற அந்த தூய எண்ணத்தோடு நாங்கள் பிடிக்கின்றோம். எங்களுடைய எந்த அமலை வேண்டுமென்றாலும் கூட மற்ற மக்களுக்கு பார்க்கலாம். நாங்கள் தொழுவதை மற்ற மக்கள் பார்க்கலாம். நாங்கள் சகாத் கொடுப்பதை, சதகாக்கள் கொடுப்பதை அல்லது ஹஜ் உம்ரா செய்வதை, இது போன்ற மற்ற அமல்களை மற்ற மக்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி சில பொழுதுகளில் சில மக்கள் என்ன செய்யலாம், அந்த அமலை மற்றவர்களுடைய அந்த பார்வைக்காக மெருகூட்டி செய்யலாம். அந்த அமலை கொஞ்சம் நீட்டி நெடுப்பமிட்டு என்ன செய்யலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமலை யாருக்கும் பார்க்க முடியாது, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அடியானுக்கும் ரப்புக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய ஒன்றுதான் நோன்பு. அன்பார்ந்தவர்களே, நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் அல்லது நான் நோன்பு வைக்கவில்லை என்பது ஒருவருக்கும் தெரியாது. அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தூய எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு இந்த ரமதானுடைய காலத்தில் எங்களுக்கு இருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த நோன்பை பற்றி சொல்கின்றான், யத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜலி. எனக்காக வேண்டி என்ன செய்கின்றான் இந்த அடியான், அவனுடைய குடிபானங்களை, அவனுடைய சாப்பாட்டை, அவனுடைய இச்சைகளை, இதையெல்லாம் எனக்காக அவன் விடுகின்றான் என்று சொல்கின்றான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கின்றோம். நாங்கள் இங்கு ஜும்ஆவுக்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால், இன்னொரு அமல்களை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் செய்கின்றோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அதே நேரத்தில் எங்கள்கிட்ட என்ன செஞ்சிடும், மற்ற மனிதர்களுடைய புகழ்ச்சி, மற்ற மனிதர்களுடைய அந்த பார்வை, அவர்கள் எங்களை புகழ வேண்டும், அவர்கள் எங்களை நல்ல மக்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடலாம். ஷைத்தான் அப்படி ஏற்படுத்தி விடலாம். ஆனால் அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்திலே, இந்த நோன்பு என்ற இந்த வணக்கத்திலே அப்படி ஏற்பட்டுவிட வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால், இது எனக்கும் எனது ரப்புக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பது எனது ரப்புக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் நோன்பு வைக்கவில்லை என்பதும் நான் சொன்னால்தான் மற்ற மக்களுக்கு தெரியும். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எனக்காக இவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், எனக்காக நோன்பு வைத்ததனால் இந்த நோன்புக்குரிய கூலியை நானே வழங்குகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நோன்புக்குரிய கூலியை, இவ்வளவுதான் நோன்புக்குரிய கூலி என்று சொல்லாமல், நோன்புக்குரிய கூலியை நான் வழங்குவேன். எனக்காக அந்த மக்கள் அவர்களுடைய குடிபானத்தை, அவர்களுடைய சாப்பாட்டை, அவருடைய இச்சைகளை, இதையெல்லாம் விட்டு இருக்கிறார்கள், எனக்காக செய்திருக்கிறார்கள், எனவே நான் அவர்களுக்குரிய கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த விஷயத்திலே, அதாவது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எங்களை உள்ளம் சார்ந்த இந்த ஒரு இஹ்லாஸ் என்ற இந்த தூய எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்திலே நாங்கள் இந்த ரமதானை ஒரு பெரும் ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானிலே அந்த நல்ல மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது, எங்களது இஹ்லாஸை நாங்கள் அதிகரித்துக் கொள்கின்ற பொழுது, தூய எண்ணத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது, நிச்சயமாக நாங்கள் எங்களது வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நாங்கள் என்ன செய்வோம், அந்த தூய எண்ணத்தோடு எங்களது இபாதத்துக்களை செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம். எங்களுடைய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது சின்ன ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, ஒரு நொடிப்பொழுதில் செய்யக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்யக்கூடிய மிக பெரும் மிக கஷ்டத்துக்கு மத்தியில் அல்லது உடலை வருத்தி கொண்டு எங்களது பொருளாதாரத்தை செலவழித்து செய்யக்கூடிய இபாதத்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த இபாதத்தாக இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நிபந்தனையே இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தூய எண்ணம் இருக்க வேண்டும். இந்த தூய எண்ணம் இல்லாமல் அது என்ன செய்யப்பட மாட்டாது, அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்ற அந்த அடிப்படையை நாங்கள் விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களிலே ஆக சின்ன ஒரு வணக்கம், ஆக லேசான ஒரு வணக்கம், ஒரு நொடியிலே செய்யக்கூடிய ஒரு வணக்கம், அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய, அந்த அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றதுக்கு பல மணி நேரங்கள் தேவையில்லை, பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இருக்கின்ற இடத்திலிருந்து என்ன செய்யலாம், சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். அப்ப இந்த ஒரு அமலை செய்வதற்கு, இந்த அமல் அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனை அவன் என்ன செய்ய வேண்டும், தூய எண்ணத்தோடு செய்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ்னு சொல்றத மற்ற மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு தஸ்பீஹ் மணியை எடுத்துட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி உருட்டி கொண்டிருந்தால், மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக உருட்டி கொண்டிருந்தால் அவனுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுமா?
அவனுடைய அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப அந்த இஹ்லாஸ் அங்கே இல்லை என்று சொன்னால் அந்த அமலுக்கு எந்த ஒரு பெருமானமும் இல்லாமல் போயிடும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, மற்ற அமல்களும் பெரிய பெரிய அமல்கள், நாங்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் செய்யக்கூடிய அமல்கள், சிரமத்துக்கு மத்தியில் செய்யக்கூடிய அமல்கள், நாங்கள் பொருளாதாரத்தை செலவழித்து பல நாட்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் கூட அந்த அமல்களிலும் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அங்கே அந்த அமலுக்கு எந்த ஒரு பெருமானமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே கூலியை எதிர்பார்த்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அந்த மனிதர்களுக்கு சொல்லுவான், நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ, யாருடைய பெருமதிப்பை, நன்மதிப்பை பெறுவதற்கு நீங்கள் செய்தீர்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டுங்க, அவங்கள்ட்ட போய் கூலி எடுத்துக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு கூலியை தர மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா கையை விரித்து விடுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை எங்களுக்கு வருவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களிடத்திலே வர வேண்டிய நல்ல மாற்றங்களிலே, இந்த ரமதான் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களிலே இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தூய எண்ணம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. எல்லா நிலைகளிலும், எல்லா அமல்களை செய்கின்ற பொழுதும் அது நாங்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய பிரதானமான இபாதத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் சமூக ரீதியாக செய்யக்கூடிய செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக செய்யக்கூடிய செயற்பாடுகள் இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களிலும் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தூய எண்ணம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்குரிய கூலியை அல்லாஹு தஆலாவிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதம் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களிலே மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான் பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம். பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல பண்பு எங்களிடத்தே வர வேண்டும் என்று இந்த ரமதானுடைய மாதம் எங்களிடத்தை எதிர்பார்க்கின்றது. அந்த மாற்றம் எங்களிடத்தே வரும் என்று சொன்னால், அந்த பொறுமை இல்லாமல் இருந்த நாங்கள் ரமதானை அடைந்ததும் நாங்கள் அந்த பொறுமையை படித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த பொறுமையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் நாங்கள் யோசிப்பது என்ன சொன்னால், எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் வருகின்ற பொழுது பொறுத்தாகணும். நாங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, இழப்புகள் வருகின்ற பொழுது, யாராவது மரணிக்கின்ற பொழுது நாங்கள் பொறுமையாக இருந்தாக வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது பொறுமையுடைய ஒரு பகுதி. அஸ்ஸப்ரு அலா அக்தாரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கதர், அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி நடக்கின்றதோ அந்த விஷயத்தை நாங்கள் பொருந்திக் கொள்வது, அந்த விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருப்பது என்பது பொறுமையுடைய ஒரு பகுதி. அன்பார்ந்தவர்களே, அதற்கு முன்னால் இன்னும் 2 பகுதி இருக்கின்றது. ஒன்று என்னவென்று சொன்னால், அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதிலே எங்களுக்கு பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதில் எங்களுக்கு பொறுமை இருக்க வேண்டும். அந்த பொறுமையை இந்த ரமலான் எங்களிடத்திலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதா இல்லையா? பார்க்கின்றோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, கிட்டத்தட்ட 14-15 மணித்தியாலங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹு தஆலா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் ஹலாலான சாப்பாட்டை சாப்பிடாமல் பொறுமையா இருக்கின்றோம். ஹலாலான குடிபானங்களை உண்ணாமல் நாங்கள் என்ன செய்கின்றோம்? குடிக்காமல் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம். எப்படி அந்த பொறுமை வந்தது? எப்படிப்பட்ட மாற்றம் அது? அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப நாங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு எங்களிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இல்லை என்று சொன்னால் நன்மையான காரியங்கள் எங்களுக்கு செய்ய முடியாது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இரவிலே நின்று வணங்குகின்றோம். இந்த நின்று வணங்கக்கூடிய இந்த இபாதத்து அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய இபாதத்துக்களே மிக முக்கியமான ஒரு இபாதத்து. ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஆக சிறந்த ஒரு தொழுகையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது இரவு தொழுகை என்று சொல்கிறார்கள். இரவிலே நின்று வணங்கக்கூடிய இந்த பண்பு, இரவிலே நின்று வணங்கக்கூடிய தொழுகை, இந்த தொழுகை அன்பார்ந்தவர்களே, பொறுமை இல்லாட்டி தொழ முடியுமா? பொறுமை இல்லாமல் தொழ முடியுமா எங்களுக்கு? நாங்கள் இன்றைக்கு 1 மணித்தியாலத்துக்கு மேலாக சில பள்ளிவாயில்களிலே மாஷா அல்லாஹ் இரவனுடைய கடைசி பகுதியில் 2 மணித்தியாலங்களாக என்ன செய்கிறார்கள்? நின்று வணங்கக்கூடிய இந்த இரவு தொழுகையை தொழுகிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப இந்த இபாதத்தை செய்வதற்கு எங்களிடத்திலே பொறுமை இருந்தாக வேண்டும். பொறுமை இல்லாவிட்டால் எங்களால் அந்த இபாதத்தை செய்ய முடியாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பார்க்கின்றோம், சின்ன ஒரு வருத்தம் வாரத்துக்கு முன்னாலேயே என்ன செய்து விடுகின்றோம் என்று சொன்னால், வருத்தம் வரப்போகுது ஆரம்பிக்க சில டக்குன்னு புட்டுவத்தை எடுத்து உட்கார்ந்துடும். உண்மையிலேயே வருத்தம் உள்ளவர்கள் தாராளமாக என்ன செய்யலாம்? அவர்கள் உட்கார்ந்து தொழலாம். ஆனா இன்றைக்கு எப்படி நிலைமைன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்துல, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய விஷயத்துல பொறுமையுள்ள மக்களுக்கு எப்படி என்ன செய்யறது? அவசரமாக அந்த சலுகைகள் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது. கொஞ்சம் வருத்தம் வருது, கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அது பிடிச்சிச்சா இல்லையான்னு கூட தெரியாது. பிடிக்கிற மாதிரி இருக்கும் போது என்ன செஞ்சிருது? டக்குன்னு புட்டுவத்தை எடுத்து உட்கார்ந்துடுறது, புட்டுவத்தை எடுத்து போட்டு தொழுதுறது, இந்த மாதிரி மற்ற காரியங்களை செய்யறது. அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்கு
அல்லாஹ்வுக்கு நாங்கள் இபாதத்துகள் செய்வதற்கு எங்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற அன்பார்ந்தவர்களே, இந்த பொறுமையை நாங்கள் இந்த ரமலானின் மூலமாக பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். இந்த ரமலானிலே இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய நல்ல மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில மற்ற எல்லா நிலைமைகளையும் நாங்கள் செய்வோம், பொறுமையை கற்றுக்கொள்வோம், பொறுமையாக நாங்கள் இருப்போம், நாங்கள் அவசரப்பட மாட்டோம், நாங்கள் பதட்டப்பட மாட்டோம். அப்ப பொறுமையாக நாங்கள் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான் எங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை வணங்குவதற்கு மாத்திரமல்ல பொறுமை, அதாவது அஸ்ஸப்ரு அன் மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்கள் பாவச் செயல்கள் செய்யாமல் இருப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களிடத்திலே பொறுமை அவசியமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப நாங்கள் பாவச் செயலில் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பொறுமை தேவை, அதற்கும் பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பாவத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்ள முடியாது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே சர்வ சாதாரணமாக எல்லா விதமான பாவங்களும், அதாவது புரையோடி போயிருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் அதாவது தெளிவா மக்களுக்கு மத்தியிலே, அதாவது எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல், அதாவது பரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கின்றோம். அப்ப இந்த காலத்தில் நாங்கள் பாவத்தை விட்டும் தூரமாக வேண்டுமா? பாவச் செயல்கள் எங்களை ஆட்கொள்ள கூடாதா? அப்படி என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, அதிலும் பொறுமை இருந்தாக வேண்டும். அப்ப அன்பார்ந்த உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, பொறுமை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இழப்புகளின் போது மாத்திரம் இருப்பது, இழப்புகளின் போது மாத்திரம் நாங்கள் பொறுமையாக இருப்பது மாத்திரமல்ல பொறுமை, அல்லாஹ்வை வணங்குவதற்கும் பொறுமை தேவை, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் பொறுமை தேவை. அதே நேரம் அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்வது, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிர்ணயித்த விஷயங்கள் எங்களுக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்திலும் பொறுமை தேவை என்ற அந்த பொறுமை என்ற அந்த சிறந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த ரமலானிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சூரத்து ஜுமருடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன் இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தஆலா இந்த பொறுமையாளர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? கணக்கில்லாமல் கொடுக்கின்றான். கணக்கில்ல, இவ்வளவுதான் என்று இல்ல, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பொறுமையாளர்களுக்கு கூலியை கொடுப்பதாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இங்கே எங்களுக்கு திருமறையிலே சூரத்து ஜுமரிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று இந்த ரமதானுடைய மாதம் எங்களிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே மிக முக்கியமான இன்னொரு மாற்றம் தான் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அதாவது இந்த 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 காலத்திலே செய்யக்கூடிய அமல்கள். அப்ப நாங்கள் எப்படி எங்களுக்கு தக்வா அவசியமோ, எப்படி எங்களுக்கு இஹ்லாஸ் அவசியமோ, எப்படி எங்களுக்கு அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய சபர் எங்களுக்கு அவசியமோ, இதுவெல்லாம் எங்களது உள்ளத்திலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வது, உள்ளத்துக்குள்ளே நாங்கள் அந்த பயிற்சியை கொண்டு வருவதோடு அதே நேரம் உடல் ரீதியான அமல்களையும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நல்ல மாற்றங்களை இந்த ரமதானில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உடல் ரீதியான அமல்களை நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் நோன்பு வைப்பதாக இருந்தாலும் சரி, இரவிலே நின்று வணங்குவதாக இருந்தாலும் சரி, இவ்வாறான அமல்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த ரமதானில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் நினைக்கப்படாது இந்த அமல்கள் ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமானது, ரமதான் முடிஞ்சா அதோட முடிஞ்சு, அதுக்கு பிறகு வேற எந்த அமல்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நாங்கள் நினைச்சிடப்படாது. ரமதானிலும் சரி, அன்பார்ந்தவர்களே, ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி, இந்த ரமதானிலே நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல மாற்றங்களை ஏனைய காலங்களிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள், அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் ஒருபோதும் ரமதான்ல மாத்திரம் 20 தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, ரமதான்ல மாத்திரம் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. நோன்பு என்பது ரமதான் அல்லாத காலங்களிலும் இருக்கின்றது, சுன்னத்தான நோன்புகள் நிறையவே இருக்கின்றன. அப்ப அந்த நோன்புகளை பிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ரமதான் அல்லாத காலங்களிலும் நின்று வணங்கக்கூடிய அந்த மகத்தான அந்த இபாதத்தை செய்யக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாற்றங்கள் நாங்கள் ரமதானில் ஏற்படுத்திக் கொண்ட மாற்றங்கள் இது தொடர வேண்டும், இது தொடர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நானும் நீங்களும் நினைக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போன்று இந்த ரமதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான் அன்பார்ந்தவர்களே, அதாவது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தோடு போராடக்கூடிய முஜாஹதத்து நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளத்தோடு போராட்டம், உள்ளத்தோடு நாங்கள் போராட வேண்டிய ஒரு விஷயம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் இன்றைக்கு எங்களது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. உள்ளம் ஒன்று சொல்லுகின்ற பொழுது, மனோ இச்சை ஒன்று சொல்லுகின்ற பொழுது அதனை அப்படியே அவசரமாக செய்யக்கூடிய மக்களாக மாறுகின்றோம், அவற்றை அப்படியே நாங்கள் அதை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுகின்றோம். உள்ளத்தோடு போராடக்கூடிய அந்த மனோ இச்சையோடு போராடக்கூடியவர்கள்
எங்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே? நாங்கள் ஜிஹாத் என்று சொல்லுவது வாளேந்தி போராடுவது மாத்திரம் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமான மக்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வாளேந்தி போராடுவதற்கு முன்னால் நாங்கள் உள்ளத்தோடு போராட வேண்டியிருக்கின்றது. எங்களது பொது எதிரி ஷைத்தானோடு, இப்லீஸோடு போராட வேண்டியிருக்கின்றது. அந்த போராட்டத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றோம், அந்த போராட்டத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றோம் என்பது இந்த ரமதானுடைய காலத்திலே எங்களிடம் ஏற்பட வேண்டிய மாற்றங்களிலே மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத்திலே 69ஆம் வசனத்தை சொல்கின்ற பொழுது, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அதாவது எங்களுடைய பாதையிலே எங்களுக்காக யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, போராடுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? நல்ல பல பாதைகளை நாங்கள் காட்டிக் கொடுப்போம், அவர்களை நேரான பாதையிலே நாங்கள் செலுத்துவோம் என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நல்லவர்களோடு இருக்கின்றான் என்று சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இங்கே சூரத்துல் அன்கபூத்திலே 69ஆம் வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உள்ளத்தோடு போராட வேண்டியது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கின்றது. அது நாங்கள் யாராக இருக்கலாம், எப்பேற்பட்டவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய மார்க்கத்தை கற்றவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருக்கலாம், எங்களிடத்திலே ஷைத்தான் வரமாட்டான் என்று உத்தரவாதம் அளிக்க யாருக்கு முடியாது. எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட ஷைத்தான் வந்து அவரை வழிகெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அப்ப நாங்கள் உள்ளத்தோடு போராடுவது, உள்ளத்தோடு ஜிஹாது செய்வது என்பது எங்களுக்கு இந்த ரமதான் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலே, ரமதான் எங்களிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றம் எங்களிலே தொடர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எப்பொழுதும் அந்த உள்ளத்தோடு நாங்கள் போராடி ஆக வேண்டும், மனோ இச்சையோடு நாங்கள் போராடி ஆக வேண்டும். மனோ இச்சை சொல்லக்கூடிய அமைப்பில, சமுதாயம் சொல்லக்கூடிய அமைப்பில, சமூக வழக்காறு இருக்கக்கூடிய அமைப்பில நாங்கள் ஏதாவது சமூகம் செய்யற மாதிரி செஞ்சுட்டு போய்த்திருவோம். எதுக்கு பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாத சிக்கல் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் வந்து ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது, இப்லீஸுடைய ஆட்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. மாற்றமாக நாங்கள் போராட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம் என்று மிக தெளிவாக தெரிகின்ற பொழுது சத்தியத்தை எடுப்பதிலே நாங்கள் போராடி ஆக வேண்டும். அப்படி போராடாமல் நாங்கள் விட்டுவிடுவோம் என்று சொன்னால் அசத்தியவாதிகளோடு நாளை நாங்களும் சங்கமிக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே இதுவும் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது அல்லாமல் இன்னும் பிற நிறைய மாற்றங்களை இஸ்லாம் எங்களுக்கு இந்த ரமதானூடாக இந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. நல்ல பல இபாதத்துக்களை நாங்கள் இந்த ரமதானில் செய்கின்றோம், நிறைய தான தர்மங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இதுவெல்லாம் ரமதானுக்கு மாத்திரம் உரியதல்ல. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது ஷவ்வாலுடைய பிறை தெரிப்பட்டதோடு எங்களுக்கு இபாதத்துக்கள் முடிந்துவிட்டது, எங்களுடைய தக்வா முடிந்துவிட்டது, எங்களுடைய இஹ்லாஸ் முடிந்துவிட்டது, எங்களுடைய பொறுமை முடிந்துவிட்டது, இப்பொழுது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவை எல்லாம் ஹலாலாக்கப்படக்கூடிய நாள் தான் பெருநாளுடைய தினம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இது பிழையான ஒரு கருத்தோட்டம், பிழையான ஒரு கண்ணோட்டம். அப்படி கிடையாது. ரமதானிலே நாங்கள் பெற்ற அந்த நல்ல மாற்றங்கள் ஷவ்வாலிலும் தொடர வேண்டும், துல்காதாவிலும் தொடர வேண்டும், துல்ஹிஜ்ஜாவிலும் தொடர வேண்டும். இப்படி வருடம் முழுக்க அந்த நல்ல மாற்றங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் பெற்ற படிப்பினைகளில் மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான், மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சமூகமாக வாழுகின்ற பொழுது மற்ற மக்களுடைய கஷ்டங்களை நாங்கள் உணர்கின்றோம், மற்ற மக்களுடைய அதாவது துன்பங்களை நாங்கள் உணர்கின்றோம், அவர்களுக்காக நாங்கள் கொடுக்கின்றோம், உதவி செய்கின்றோம், நல்ல பல பண்பாடுகளை, நல்ல ஒழுக்கங்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த ரமதானுடைய காலத்திலே நாங்கள் நல்ல மாற்றமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப அந்த மாற்றங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது என்ன செய்ய வேண்டும்? தொடர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொல்லி தந்தார்கள், ரமதானுடைய காலத்திலே நோன்பு இருக்கின்ற பொழுது ஒருவர் உங்களோடு சண்டைக்கு வந்தால், உங்களோடு பிரச்சனைக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்து விடுங்கள்? அவருக்கு சொல்லிவிடுங்கள், இன்னீ சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், என்னை விட்டுறப்பா, நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த ஒரு பண்பை, உயர்ந்த ஒரு நற்குணத்தை என்ன செய்கிறார்கள்? பிரச்சனைகளை வீணாக மாட்டிக்கொள்ளாமல் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுமாறு என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை நாங்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே பெறுகின்றோம் என்று சொன்னால் அவை தொடர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த ரமதானிலே என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன நல்ல மாற்றங்களை நாங்கள் அறிந்து கொண்டோமோ, படித்துக் கொண்டோமோ, அவற்றை நாங்கள் ஏனைய காலங்களிலும் நாங்கள் தொடருவோம், அந்த மாற்றங்களுக்குரிய மக்களாக நாங்கள் மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி எங்களை அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக எப்பொழுதும்
எப்பொழுதும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே நாங்கள் பல மாற்றங்களை பற்றி முதலாவது குத்துபாவிலே பார்த்தோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எங்களிடம் எப்பொழுதும் தொடர வேண்டும். நாங்கள் இந்த மாற்றங்களுக்குரிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டால் மாத்திரம் போதாது. அன்பார்ந்தவர்களே, அந்த மாற்றத்துக்கு தயாரானவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த மாற்றத்தை நான் என்னிலிருந்து ஆரம்பிப்பேன் என்ற அந்த உறுதி எங்களுக்கு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய காலத்திலே நாங்கள் அல் குர்ஆனோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை பேணுகின்றோம். அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோம், அல் குர்ஆனை நாங்கள் படிக்கின்றோம், அல் குர்ஆனிய வசனங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்றோம். அப்படி நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள் இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களது உள்ளத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அன்பார்ந்தவர்களே, அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் எத்தனை குர்ஆன்களை முடித்தாலும், எத்தனை தடவை அல் குர்ஆனை ஓதி முடித்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனம் இருக்க போவதில்லை. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு பின்னால் வந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திய மாற்றங்களாக இருக்கலாம். எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விதம் எங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது ஒரு சில அல் குர்ஆனிய வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அல் குர்ஆனிய வசனங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை எடுப்பதற்காக, அவரை கொலை செய்வதற்காக சென்ற உமர் அவருடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அந்த வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, சகோதரியை தாக்குவதற்கு செல்கின்ற பொழுது, சகோதரி ஓதிய அந்த அல் குர்ஆனிய வசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள், இப்படி ஏராளமான சஹாபாக்களுடைய உதாரணங்களை சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையிலே அல் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்தை நாங்கள் சொல்லலாம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் அல் குர்ஆனிய மாதம் என்று சொன்னால், ரமதான் எங்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த அல் குர்ஆன் எங்களுடைய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும், அதாவது எங்களுக்கு முன் சென்ற அறிஞர்களிலே ஒருவர் இருந்தார். அதாவது அவருடைய பேர் என்னன்னு சொன்னால் பிஷ்ருல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். பிஷ்ருல் ஹாஃபி என்று சொல்லக்கூடியவர், அல் பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பதுதான் அவருடைய பெயர். அவருக்கு ஒரு பட்ட பெயர் தான் ஹாஃபி என்பது. அப்ப அந்த பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர், இவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், சமுதாயத்தில் நாங்க இன்றைக்கு யார மிக மோசமான சொல்லுவோமோ, நாங்க இன்றைக்கு சமுதாயத்தில் யார மிக மோசமான சொல்லுவோமோ அவர்களை விட மிக மோசமான இருந்தவர். யார நாங்க இன்றைக்கு ஆக மோசமான சொல்லுவோமோ அதை விட அதல பாதாளத்தில் இருந்த ஒருவர் தான் இந்த பிஷ்ர் என்று சொல்லவர். இவர் முஸ்லிம் என்ற பெயர் மாத்திரம் தான், மாற்றமாக இவர் செய்த அனைத்துமே இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியம், இஸ்லாத்துக்கு மாற்றமானதா இருந்தார். இப்படி இருந்த ஒரு மனிதர் எப்படி மாறுகிறார் என்று சொன்னால், எப்படி மாற்றம் இவருக்கு ஏற்படுது என்று சொன்னால், அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு குர்ஆனிய வசனம் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. எப்படி என்று சொன்னால், ஒரு முறை அவர் வீதியிலே நடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு ஓலையை பார்க்கிறார், ஒரு ஏட்டை பார்க்கிறார், அங்கே வீசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏட்டை பார்க்கிறார். அதை எடுத்து அவர் படித்ததும் அங்கே அல் குர்ஆனிய வசனம். அன்பார்ந்தவர்களே, அந்த வசனம் அல்லாஹ்வுடைய வேத வாக்கு, அல்லாஹ் தஆலா பேசியது, அல்லாஹ்வுடைய கலாம். அதனை பார்த்ததும் அவர் யோசிக்கிறார், சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எனது உள்ளத்தை சென்றடையவில்லையே, நான் மாறவில்லையே, நான் இன்னுமே அப்படியே இருக்கின்றேனே என்று யோசித்து அவர் என்ன செய்கிறார், அந்த வசனத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறார், அந்த ஏட்டை எடுத்து அதை அப்படியே துப்புரவு செய்கிறார். அது நேராக சென்று ஒரு வாசனை திரவியங்கள் விற்கக்கூடிய ஒருவரிடம் சென்று வாசனை திரவியங்களை வாங்கி அவர் அதனை சுத்தம் செய்கிறார். அவருக்கு தெரிந்த மாதிரி அவர் செய்கிறாரு. செஞ்சிட்டு அவர் யோசிக்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டும், எனது வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அல் குர்ஆனிய வசனத்தை பார்த்ததும் அந்த அல் குர்ஆனிய வசனம் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற. அன்பார்ந்தவர்களே, மாறுகிறார். அவர் முடிவெடுக்கிறார். எப்படி முடிவெடுக்கிறார் தெரியுமா? தான் தௌபா செய்ய வேண்டும். தன்னுடைய தௌபா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இதுக்கு மேல நான் செருப்பு போட மாட்டேன். அல் ஹாஃபி என்று சொன்னால் செருப்பு போடாதவருக்கு தான் சொல்றது, செருப்பு போடாம நடக்கிறதுக்கு தான் ஹாஃபி என்று சொல்றது. அப்ப நான் இனி செருப்பு போடாம தான் நான் இருப்பேன். நான் இவ்வளவு காலமாக செஞ்ச பாவங்களுக்காக வேண்டி நான் தௌபா செய்து மீள வேண்டும், நான் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர் மாறுகிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் இறுதியிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக, மிகப்பெரிய
ஒரு மேதையாக அவர் மாறுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக கொடுங்கோலனாக மிக மோசமானவராக இருந்தவர் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்தியது இந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அல் குர்ஆன் இறங்கிய மாதம் தான் அன்பார்ந்தவர்களே ரமலானுடைய மாதம். அப்ப ரமலானுடைய மாதம் எங்களிடம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை நோக்கியே எப்பொழுதுமே நாங்கள் கை நீட்டக்கூடியவர்களாக இல்லாமல் அவர் மாற வேண்டும், இவர் மாற வேண்டும், அப்படி மாறினாலும் இப்படி மாறினாலும் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் நான் மாற வேண்டும், என்னில் இருக்கக்கூடிய குறைகள் மாற வேண்டும், நான் செய்யக்கூடிய பாவங்களை நான் விட வேண்டும், நான் நல்ல மனிதனாக மாற வேண்டும், என்னை இந்த ரமலான் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் உறுதியான ஒரு எண்ணத்தை எடுப்போம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை, நல்ல உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வலில் இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.